வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தலுடன் தொடர்புடைய 147 முறைப்பாடுகள் பதிவு. ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணை யாழ் கோப்பை பிரதேச செயலகத்தில் ஆரம்பம். பொலிவியாவில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் 54,000 குடும்பங்கள் பாதிப்பு. விரிவான செய்திகள். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணை யாழ் கோப்பாய் பிரதேச செயலகத்தில் இன்று ஆரம்பமானது. காணாமற் போனோர் குறித்த சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக வலி தெற்கில் காணாமற் போனோரின் உறவினர்கள் அங்கங்கே குழுமியிருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். ஆணைக்குழுவின் அமர்வு இன்று காலை வலிகாம மேற்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்று வருகின்றது. அத்துடன் தொடர்ந்து 4 நாட்களுக்கு இந்த சாட்சி விசாரணைகள் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை செய்துள்ள சுமார் 200 பேருக்கு ஜனாதிபதி ஆணைக்குழு முன் சாட்சி அளிப்பதற்கும் சமூகம் அளிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் இன்று முதல் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை யாழ்ப்பாணத்தில் இடம்பெறவுள்ளன. நாளை தென்மராட்சி பிரதேச செயலகத்திலும் 16 மற்றும் 17 தேதிகளில் யாழ் மாவட்ட செயலகத்திலும் காணாமற் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வுகள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தலுடன் தொடர்புடைய 147 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத தேர்தல் பிரச்சார கூட்டங்கள், ஊர்வலங்கள் மற்றும் கோஷம் எழுப்புதல் என்பவற்றோடு தொடர்புடைய முறைப்பாடுகளே அதிக அளவில் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் முறைப்பாட்டு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த காரணங்கள் தொடர்பில் 40 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. அரச வாகனங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை தொடர்பில் 13 முறைப்பாடுகளும், அரச ஊழியர்களுக்கு இடமாற்றங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் போன்ற விடயங்கள் குறித்து 33 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. அரசு ஊழியர்களை தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியமை தொடர்பில் 12 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் தேர்தல்கள் முறைப்பாட்டு பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இவற்றில் கொழும்பு மாவட்டத்திலேயே ஆக கூடுதலான 43 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. கம்பஹா மாவட்டத்தில் 16 முறைப்பாடுகளும், களுத்துறை மாவட்டத்தில் 24 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் முறைப்பாட்டு பணியகம் தெரிவிக்கின்றது. இது தவிர காலி மாவட்டத்தில் 11 முறைப்பாடுகளும், மாத்தறையில் 12 முறைப்பாடுகளும், ஹம்பாந்தோட்டையில் 7 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. புதிய இடதுசாரி முன்னணி கம்பஹா மாவட்டத்தில் தாக்கல் செய்த போலி வேட்புமனுவில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் குறித்த கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் வசிக்கவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த நபர்கள் அப்பகுதிகளில் வசிக்கவில்லை என கிராம உத்தியோகத்தர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். புதிய இடதுசாரி முன்னணி கம்பஹா மாவட்டத்தில் தாக்கல் செய்த போலி வேட்புமனுவில் 16 போலியான பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களுள் ஒருவர் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளதாகவும் அவர் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் புதிய இடதுசாரி முன்னணியின் தலைவர் விக்ரம் பாகு கருணாரத்னவிடம் எதிர்வரும் 15ஆம் தேதி வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர். மாத்தறை வெலிகம பகுதியில் வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். குறித்த வேன் வீதியை விட்டு விலகி மதில் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காலி தல்கம்போல பகுதியை சேர்ந்தவர்களே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளனர். காயமடைந்தவர்களுள் 2 சிறுவர்களும் 3 பெண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். கதிர்நாகம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேனே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஹட்டன் வில்ஃபிரட் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றில் இன்று அதிகாலை தீ பரவியுள்ளது. தீயினால் கார் முற்றாக சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கார் தீப்பற்றியமைக்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் கூறினர். சம்பவம் தொடர்பில் ஹட்டன் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கொழும்பு ஹுனுப்பிட்டி கங்காராம விகாரையின் நவம் மகா பெரகரா 35வது தடவையாக இன்று மாலை வீதி உலா வரவுள்ளது. பெரகராவில் பங்கேற்கும் யானைகளுக்கு ஆசியளிக்கும் நிகழ்வு இன்று முற்பகல் நடைபெற்றது. பெரகராவை அலங்கரிக்கும் வகையில் சம்பிரதாய நடனங்களும் இடம்பெறவுள்ளன.
பெரகராவை பார்வையிட வருகை தருபவர்களுக்காக வீதியின் இருமரங்கிலும் பல மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ரத்தினபுரி ஹிதல்லன பிரதேசத்தில் ரத்தினக்கல் வர்த்தகர் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு 2 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. ரத்தினபுரி தலைமையாக போலீசார் உட்பட மற்றொரு போலீஸ் குழு ஒன்றும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று இரவு 7 மணியளவில் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன தெரிவித்தார். குறித்த வர்த்தகர் இரத்தினபுரி நகரிலிருந்து ஹிதல்ன பகுதியில் உள்ள வீட்டுக்கு தனது மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுடன் நேற்று சென்றுள்ளார். வீட்டின் முன்பக்க வாசல் கதவை திறப்பதற்காக காரில் இருந்து வர்த்தகர் இறங்கிய சந்தர்ப்பத்தில் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். கார் ஒன்றில் வந்த சிலர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். கொலை செய்யப்பட்ட வர்த்தகரின் சடலம் இரத்தினபுரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனை இன்று இடம்பெற உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் சோளத்தின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சோளச் செய்கையின் உற்பத்தி செலவினை கூட ஈடு செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சோள உற்பத்தியாளர்களுக்கு மானிய அடிப்படையில் உரம் வழங்கப்படுவதில்லை எனவும் இதனால் உரத்திற்காக அதிக பணத்தை செலவிட வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 1 கிலோ சோள விதையின் விலை 1000 ரூபாவுக்கு மேல் காணப்படுவதாகவும் விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். இதன் காரணமாக தாம் பாரிய நட்டத்தினை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பசலைகள் எல்லாம் இதுகளை கூடுதலாக விலை கூடிய விலைக்கு நாங்கள் 1200 ரூபாய்க்கு ஒரு அந்த பசலையை வாங்குறோம். இதற்காக நீங்கள் இந்த பசலை எங்களுக்கு மிகவும் விலை குறைவாக இந்த அரசாங்கத்தின் மூலமாக இதை எங்களுக்கு தந்தால் மிகவும் நன்றியா இருக்கும். அன்றாட வருமானத்தை பெற்றுக் கொள்வதற்காக சோளப்பொத்தியினை உடைத்து விற்பனை செய்து வருவதை காண முடிகின்றது. தற்போது சந்தையில் 20 சோளப்பொத்தி 100 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதுடன் அவித்த சோளப்பொத்தி 10 ரூபாவாகவும் விற்கப்படுகின்றது. அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் அவித்த சோளப்பொத்தி விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. சோளம் 1 கிலோ எங்களுக்கு 30 ரூபாய்க்கு எடுக்காங்க. அப்ப நாங்க கொடுக்க கூட 30 ரூபாண்டா வாங்குற நாங்க 1 கிலோ சோளம் 1000 ரூபா. அப்ப இந்த அரசாங்கத்துல எங்களுக்கு எவ்வளவு சரியான கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு என்னன்னா தண்ணீராக பாதிக்கப்பட்டு சோளம் பாடு. பல்வேறு சிரமங்களின் மத்தியில் தமது ஜீவனோபாய தொழிலாக சோள பயிர்ச்செய்கை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் செய்வதறியாத நிலையில் உள்ளனர். காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பாக இரவு பகலாக கஷ்டப்பட்டும் தமக்கு எவ்வித பயனும் கிடைக்கவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நாங்க இப்படித்தான் பாடுபட்டு கொண்டு செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் யானை மாடுகள் வந்தோன்னே இப்படி பிரச்சனையாக இருக்கிற நேரம் எங்களை கஷ்டப்பட்டு கொண்டு நாங்க இருக்கிறோம். சோளத்திற்கான நியாய விலையை பெற்றுக் கொடுப்பதால் பல விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற முடியும் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் நினைவில் கொள்ளவில்லை. விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வரும் விவசாயிகளின் வறுமை நிலைக்கான முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? ரயில்வே ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக 4 நகர்சேர் கடுகதி ரயில் சேவைகள் இன்று முற்பகல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கின்றது. கொழும்பு கோட்டையிலிருந்து மட்டக்களப்புக்கு இன்று காலை 6:10க்கு பயணிக்கவிருந்த ரயில், காலை 6:30க்கு மாத்தறை நோக்கி பயணிக்கவிருந்த ரயில், காலை 9 மணிக்கு கண்டிக்கு பயணிக்கவிருந்த ரயில், காலை 9:45க்கு பதுளு நோக்கி செல்லவிருந்த ரயில்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் பல ரயில் சேவைகள் தாமதப்படுத்த வேண்டிய நிலையும் ஏற்பட்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை சாரதிகள் சிலரே பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதால் பல ரயில் சேவைகள் இன்று முன்னெடுக்கப்படாத போக்குவரத்து அமைச்சர் குமார் வெல்கம கூறினார். இந்த சட்டமூலத்தில் மன்னர் கையெழுத்திட்ட பின்னர் அது சட்டமாக்கப்படும் என. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.